அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த மாதத்தில் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை வாழ்க்கையிலே அவனை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லி அவனை அவருடைய பாதையிலே நடத்தும்படி ஆபிரகாமுக்கு எல்லாம் செய்தார். அப்படி செய்த ஆண்டவர் அவனை வழி நடத்தின நேரத்திலே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து யெகோவா ஈரே என்று சொல்லி கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னார். யெகோவா ஈரே என்று அவர் சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் யெகோவா ஈரே என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தரிடத்திலே அவன் செய்த காரியம் என்ன, அவனுடைய செயல் என்ன, அவனுடைய முயற்சிகள் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். நாம் எல்லாருமே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறோம், ஆண்டவரே எனக்கு நீர் யெகோவா ஈரேவா இருக்க மாட்டீரா, இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படாமல் இருக்கிறது, இந்த காரியத்தை நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு இது கொடுக்கப்படவில்லையே, ஆகையினாலே யெகோவா ஈரேவாய் எனக்கு இருப்பீராக அப்படின்னு நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறோம். இப்போ இவன் ஜெபித்த பிறகு யெகோவா ஈரேவாய் இருந்தாரா? ஆண்டவர் செய்தருளின விஷயத்தை பார்த்து யெகோவா ஈரே என்று சொன்னாரா? எப்படி சொன்னார்? இவர் செய்த காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அப்படி யெகோவா ஈரேவாய் செயல்பட்டதை பார்த்து என்னன்னு சொல்றாரு? யெகோவா ஈரே. அப்போ உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவைகளை கண்டு நீங்கள் அவரை பார்த்து யெகோவா ஈரே என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதற்கு ஏற்றபடி அவன் செய்த காரியம் என்ன என்பதை 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். அந்த 1ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும் போது கர்த்தர் பல காரியங்களை அவர் நமக்கு அதிலே உணர்த்துகிறார். முக்கியமாக 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். ஆண்டவரிடத்திலே அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார். நம்மிடத்தில் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். நாம் சொல்லப்பட்ட காதிலே கேள்விப்பட்ட வேத வசனத்தின்படியான காரியங்களை என்னெல்லாம் செய்கிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களுடைய வேலை காரியத்திலே நீங்கள் ஈடுபடும் போது உங்களை கவனிப்பதற்கு ஒருவர் உண்டு. நீங்கள் ஒருவருக்கு கீழே வேலை செய்தால் உங்களுடைய தலைமையகம் உங்களை என்ன செய்து கொண்டே இருக்கும்? கவனித்து கொண்டே இருக்கும். என்ன கவனிக்கும்? நீங்கள் சரியாக அந்த வேலையை செய்கிறீர்களா என்று. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வேலையை நீங்கள் செய்வதற்கு சரியாய் செய்வது போல கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பு, அவர் யெகோவா ஈரேவாய் உங்களுக்கு இருப்பதற்கு முன்பு அவர் நம்முடைய செய்கையை, நம்முடைய செயலை அவர் கவனிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் என்ன கவனிக்க விரும்புகிறார்? அவர் சொல்லுகிறபடி நாம் என்ன செய்கிறோம், அவர் சொன்னதில் நாம் என்ன நிறைவேற்றுகிறோம். அது எதை குறிக்கிறது? அவர் சொல்வதை நான் செய்யும் போது அது என்னுடைய கீழ்ப்படிதலை குறிக்கிறது. அது எதை குறிக்கிறது? என்னுடைய கீழ்ப்படிதலை குறிக்கிறது. அவர் சொன்னதை செய்வதற்கு நான் செயல்படுவது, இரண்டாவதாக அது என்னுடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறது. அவர் சொன்னதை செய்வதற்காக நான் முயற்சித்து நான் செயல்படுகிறவைகள் என்னுடைய கொடுத்தலையும் குறிக்கிறது. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமுடைய கொடுத்தல் எப்படி இருந்தது? ஆபிரகாம் எப்படி கொடுத்தார்? ஆபிரகாம் அப்படி கொடுத்ததினால ஆண்டவர் அவருக்கு யாரா இருந்தார்? யெகோவா ஈரேவா இருந்தார். அல்லேலூயா. நாம் அநேக நேரத்தில் கொடுப்பது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு உடனே ஞாபகத்தில் என்ன வரும்? அதிகமாக நமக்கு ஞாபகத்தில் வர்றது என்னதுதான்? காணிக்க. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் ஆண்டவரை காணிக்கையை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலான்னு. ஆனால் 100% அப்படி முடியாது. கொடுத்தலில் ஒன்று வேணா என்னதான் இருக்கலாம், கொடுக்க வேண்டியதில் ஒன்று வேணா என்னது? காணிக்கையாக இருக்கலாமே ஒழிய அதை மட்டும் கொடுத்து ஆண்டவரை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை கவனிக்க வேண்டும். அப்ப அவர் நம்மிடத்திலே சில விஷயங்களை அவர் கொடுப்பதற்கு சொல்லுகிறார். இப்ப ஆபிரகாமிட்ட போய் அவனிடத்திலிருந்து எந்த ஆஸ்தியவும் என்ன செய்யல, கேட்கல. ஆபிரகாமிடத்திலே அவனிடத்திலே போய் நீ சம்பாதித்திருக்கிற உன்னுடைய ஆடுகளில் ஒரு 50 ஆடை பலி செலுத்து அப்படி கூட சொல்லல. நீ சம்பாதித்து வைத்திருக்கிற உன்னுடைய நகை நட்டெல்லாம் நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடு சொல்லல. ஆண்டவர் அவனிடத்திலே போய் என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ உன் மகனை என்ன செய்? பலி செலுத்து. அப்படின்னா என்ன அந்த இடம் மகன் என்று சொல்லும்போது அது சாதாரணமாக
அப்படி கொடுக்குற ஒன்று அல்ல. இப்போ சாதாரணமாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் டியூஷனுக்கு அனுப்புறது, ஸ்கூலில் இருந்து டூர் அனுப்புறது, எல்லாத்துக்கும் அனுப்புறதெல்லாம் கரெக்டாக அனுப்பிடுறீங்க. ஆனால் சர்ச்சுக்கு அனுப்பும்போது தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒத்தையில் எப்படி வருவான்னு தெரில, எப்படி என் பிள்ளை வரும்னு தெரில, ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, இப்படி காரணம் சொல்கிறீங்க. ஆனால் ஸ்கூலுக்கோ மற்ற காரியத்துக்கு போகும்போது ஒரு காரணமும் வரமாட்டுக்கு. இப்போ இந்த கொடுத்தல ஆண்டவர் கவனிப்பாரா, கவனிக்க மாட்டாரா? நான் சொல்ல வர்ற விஷயம், காணிக்கை போடுறது சுலபம். என்ன பாஸ்டர் சுலபமா? ஆமாம், காணிக்கை செலுத்துறது ரொம்ப சுலபம். ஏன்னா காணிக்கைக்கு அளவு கிடையாது. பார்த்தீங்களா, காணிக்கை செலுத்துறது ரொம்ப சுலபம். திடீர்னு 10 ரூபாய் போட்டாலும் அது என்னது தான்? காணிக்கை தான். 10,000 ரூபா போட்டாலும் அது என்னது தான்? காணிக்கை தான். அது எடுத்து பார்த்த பிறகு தான் அளவின் வித்தியாசம் தெரியுமே ஒழிய, கொடுத்ததுக்கான ஆசீர்வாதம் 2 ரூபா போட்டாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்த பொழுது ஆண்டவர் காணிக்கை செலுத்தினதை நிறைய போட்ட ஆளை பெருசாக பேசுகிறத விட யாரை தான் பேசுகிறாரு? 2 ரூபா போட்ட ஆளை பெருசாக பேசுகிறாரு. அப்போ அளவை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அளவு பிரச்சனை இல்லை. அப்போ அவர் எதை பார்த்துட்டார்? அங்கே அந்த அம்மா கையில் இருந்த 2 ரூபா பணத்தை பெருசுன்னு சொன்னார். அவர் காணிக்க அளவை பார்த்தாரா, கொடுத்த ஆளை பார்த்தாரா? யாரை பார்த்தாரு? நீங்கள் முழு வேதாமத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு முக்கியம் நம்ம பணம் இல்லை, காணிக்கை செலுத்துகிறவர்களை கவனிக்கிறார். காணிக்கை செலுத்துகிறவர்களை கவனிக்கும் போது அந்த கவனிப்பு என்ன செல்லுகிறது, எப்படி செல்லுகிறது என்றால், கொடுக்கிற அளவை வைத்து அல்ல. அவர் எப்படி கவனிக்கிறார் என்றால், கொடுக்கிறவங்களுடைய மனதை வைத்து அவர் கவனிக்கிறார், மனசை கவனிக்கிறார். இப்ப அந்த மனதை கவனிக்கிற தேவன் தான் ஆபிரகாம்கிட்ட என்னன்னு கேட்கிறாரு, எதை கொடுன்னு கேட்கிறாரு? உன் மகனை எனக்கு கொடு. அப்போ ஆபிரகாமும் பாருங்க, ஆண்டவரே என் மகனை விட எது எனக்கு ரொம்ப முக்கியம்? நீங்க கேட்டதை கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற இடம் புரியுது? என்னுடைய மகனை விட எனக்கு நீங்க கேட்டது தான் ரொம்ப முக்கியம். நீங்க என்கிட்ட கேட்டுட்டீங்க. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டிருக்காரு? உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து எனக்காக பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று கேட்கிறார். எனக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா? எனக்காக என்னுடைய பிள்ளையாக வாழ முடியுமா? உன்னுடைய பாரம்பரிய அடையாளங்களை மாற்றி என்னிடத்தில் வர முடியுமா? பூர்வீக அடையாளங்களை மாற்றி என்னிடத்தில் வர முடியுமா? கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற விதத்தில் வர முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் நாம் அதை கொடுத்துருக்கோமா? பாருங்க, சர்ச்சுக்கு வரும்போது ஒரு தோற்றம் இருக்குது, சர்ச்சுக்கு வெளியே சில விசுவாசிகளை பார்த்தா வேற தோற்றம் இருக்குது. அப்போ இன்னும் முழுசும் என்ன செய்யல? அவங்கள கொடுக்கல, ஆண்டவருக்காக கொடுக்கல. ஆண்டவருக்கு கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ ஆபிரகாம் கொடுப்பேன் என்று சொல்லி வந்தது, அவர் கொடுக்கிறேன்னு சொல்லி வந்த அந்த கொடுத்தல் இங்கே சாதாரணமான ஒரு கொடுத்தல் அல்ல. அவர் கொடுக்க வந்த விஷயத்தினுடைய கொடுத்தல் என்ன? இது தன்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் என்று சொல்லி வந்த ஒரே ஒரு விஷயம் என்னதுதான்? ஒன்னே ஒண்ணுதான். வாக்குத்தத்தம்னு வந்த ஒன்னே ஒண்ணுதான். மற்றதெல்லாம் இவர்களுடைய முயற்சியில் வந்த காரியம். ஆனால் வாக்குத்தத்தம் என்று வரும்போது ஒன்றே ஒன்றுதான் கையில் இருக்குது. அந்த ஒன்றை வைத்து கொண்டு இவன் அங்கே வாழ ஆரம்பித்து, குழந்தையில கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வயசு எத்தனை ஆயிடுச்சான்? கால்குலேஷன் சொல்றாங்க 17 வயது ஆகிவிட்டது. 17 வயது வாலிப பிரயாணத்தில் தன்னுடைய கலைகள் அந்த காலத்தில் இருந்ததான எல்லா குதிரையில் போகிறது, கழுதையில் போகிறது, ஒட்டகத்தில் போகிறது, இப்படி நிறையா அந்த காலத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் பழகி சந்தோஷமாய் செயல்படுத்துகிற வயது. அந்த நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய மகனை எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். பலி என்றால் கொடுக்க வேண்டும். நீ உன் மகனை எனக்கு தர வேண்டும். இப்ப தான் ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுடைய செயல் என்ன? ஆபிரகாம் இடத்திலே வேறு எதை கேட்டிருந்தாலும் கொடுத்திருக்க அவரிடத்தில் அநேக ஆஸ்திகள் உண்டு, அவனிடத்தில் அநேக அந்தஸ்துகள் உண்டு. ஆபிரகாமுடைய கொடுத்தலை குறித்து நான் உங்களுக்கு விளக்கும் போது நம்முடைய கொடுத்தல் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ கொடுத்தலின் மூலமாகத்தான் அவர் யாரா மாறுறாரு? யெகோவா ஈரேவாக மாறுகிறார். ஏனென்றால் முதல் கொடுத்தது ஆபிரகாம், அப்புறம் தான் அவர் யெகோவா ஈரேவாக அவனுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் யெகோவா ஈரேவாக வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் யெகோவா ஈரேவாக வெளிப்பட அவர் நமக்காக செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய கொடுத்தலின் இருதயத்தை அவர் கவனிக்கிறார். எதை கவனிக்கிறார்? இருதயத்தை கவனிக்கிறார். ஏன் இருதயத்தை கவனிக்கிறார்? ஏனென்றால் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களைத்தான் அவர் யெகோவா ஈரேவாக இருந்து என்ன செய்ய முடியும்?
ஆசீர்வதிக்க முடியும். அதனால தான் நம்முடைய ஆராதனையில் இடையில ஒரு பாட்டு பாடி எல்லாரும் காணிக்க செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தையே என்ன செய்யலை, அப்படி ஒரு நேரத்தை என்ன செய்யலை, வைக்கலை. ஏன் வைக்கலை? காரணம் என்ன? காரணம், கொடுத்தால் நீங்கள் எப்படி கொடுக்க வேண்டும்? மனதார கொடுக்க வேண்டும். இப்போ காணிக்கை பை எடுத்துட்டு உங்க முன்னால வந்தா நீங்க என்ன செஞ்சு தான் ஆகணும்? கட்டாயமா கொடுத்து தான் ஆகணும். அப்போ காணிக்கை பை வரும்போது காணிக்கையை உள்ள போடுறது கட்டாயமாய் போகுது. இப்போ நம்ம வச்சிருக்க மெத்தட் என்னது? நீங்க மனசுல கொடுக்கணும்னு எண்ணம் இருந்தா வந்து என்ன செஞ்சுட்டு போகணும்? போட்டுட்டு போகணும். ஏன் அப்படி வச்சிருக்கு தெரியுமா? ஏன்னா அதில் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எதில் ஆசீர்வாதம்? உங்களுக்கு இங்கே வந்த உடனே உங்களுக்கே நினைவு வரணும், நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். நான் பையன் நீட்டிட்டா நீங்கள் போட்டுருவீங்க. அப்போ அது உங்கள் நினைவில் வராட்டாலும் உங்கள் எண்ணத்தில் இல்லாட்டாலும் சில நேரம் பாருங்கள், அப்படியே பைக்குள்ளே கையை விட்டு சின்ன அளவில் என்ன இருக்குன்னு பைக்குள்ளேயே எல்லா வேலையும் நடக்கும். 500 நோட்டு, இது வேண்டாம் இது வேண்டாம், 200 இது வேண்டாம் இது வேண்டாம், 100 இது வேண்டாம் இது வேண்டாம், 20 இது வேண்டாம் இது வேண்டாம், 10 ஆமாம் அன்றைக்கி டீ கடையில் கொடுத்தோம் அது செல்லலை, இதை இங்கே போட்டுருவோம். நான் சில நேரம் அதெல்லாம் சொல்லுவேன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க போடுற காணிக்கையை வச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு. இல்லை, போடுற உங்கள் மனசு தான் முக்கியம், போடுற உங்கள் எண்ணம் தான் முக்கியம், போடுற உங்களுடைய சிந்தை தான் முக்கியம், போடுற உங்களுடைய நோக்கம் தான் முக்கியம். சரி போட்டு போவோம், பாஸ்டர் பிழைச்சிட்டு போட்டோம், ஒரு ஆசீர்வாதமும் வராது. யாருக்குன்னு போட்டா? பாஸ்டருக்கெல்லாம் நீங்கள் போட வேண்டாம். எனக்கு தர்றதா இருந்தால் என்னைய வீட்டில் வந்து சந்தித்து, பாஸ்டர் இதை நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு 2 ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் அங்கே வந்து கொடுத்தா தான் அது அந்த கணக்கில் சேரும். இங்கே காணிக்கை பெட்டியில் போடும்போதோ கவரில் வைக்கும்போதோ எதுவுமே யாருக்குன்னு வைக்கக்கூடாது. வைக்கிற நேரம் உங்களுக்கு உங்கள் சிந்தையில் யார் ஞாபகம் வரக்கூடாது. உங்களுக்கு யெகோவா ஈரேவாய் அவர் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். அவர் பாஸ்டருக்குன்னு ஒரு ஞாபகம் வரக்கூடாது. என்னதான் ஞாபகம் வரணும்? கர்த்தாவே நீர் தந்தீர், நான் கொடுக்குறேன். அந்த மனசு தான். இப்போ நான் அளவை ஏன் சொல்ல மாட்டேங்க அப்படின்னா, அளவில் இல்லை ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எதில் இருக்கு? உங்கள் மனசில் தான் இருக்குது, உங்கள் சிந்தையில் இருக்குது, உங்கள் யோசனையில் இருக்குது. ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து உன் மகனை கொடு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாரு. நீ எனக்கு கொடுக்கணுமப்பா. கொடுக்கிறதை கேட்டது முதல்ல யாரு? ஆண்டவர் தான் கேட்கிறாரு. அவன்கிட்ட போய் கொடு அப்படின்னு அவன்கிட்ட தான் கேட்கிறாரு. அப்போ அவர் கொடுன்னு கேட்டா நான் என்ன செஞ்சுதான் ஆகணும்? கொடுத்து தான் ஆகணும். இப்போ கொடுக்க வரும்போது என் மனசு என்ன? இப்போ இவன் மனசுல இப்படி ஒரு யோசனை, ஆண்டவர் கேட்டாரு, ஆள் மாறாட்டம் பண்ணிடுவோம். என் பிள்ளைய தானே சொன்னாரு, முதல் பிள்ளைய கர்த்தருக்கு கொடுக்கணும். முத பிறந்த பிள்ளை அந்த வீட்டுக்குள்ள யாரு? இஸ்மவேல். கொண்டே கொடுத்துருக்கலாமே. ஆண்டவர் அவனை பலி செலுத்துற வரைக்கும் அமைதியாக தான் இருந்திருப்பார். ஏன் அமைதியாக இருந்திருப்பாருன்னா, ஆண்டவர் எதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு? இருதயத்தை தான் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். உங்க இருதயம் என்ன சொல்லுது? எனக்கு தெரியாது சில நேரம் உங்க இருதயம், எனக்கு தெரியாது உங்க எண்ணம். சில நேரம் என்கிட்ட முகம் சிரிக்கும், ஆனா இருதயம் என்னன்னு எனக்கும் என்ன செய்யாது? தெரியாது. சில நேரம் ஆவியில உணர்த்தப்படலாம், பரிசுத்த ஆவியானவர் சில நேரம் எனக்கு அதை வெளிப்படுத்தலாம். ஆனா எல்லா நாளும் எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. தெரிஞ்ச மாதிரி நான் பேசவும் முடியாது. ஆனால் யார் பார்த்துக்கிட்டே இருக்கா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை நீங்க நல்லா கொடுக்கிற ஆளு, ஆனா உங்களுக்கு யெகோவா ஈரேவாக கர்த்தர் இல்லாம இருந்திருந்தா, இன்னைக்கு கொடுக்கிறத நீங்க கொடுக்கிற அளவு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு உங்க மனசை கொஞ்சம் என்ன செஞ்சு பாருங்க, சரி பண்ணி பாரு. அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுக்கிறதும் சரியாக இருக்கிறது, ஆனால் இன்றைக்கு உங்கள் மனதும் சரியாகி விட்டால் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு என்னவாக மாறிவிடுவார்? யெகோவா ஈரேவாக மாறிவிடுவார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய இருதயத்திலே அவனிடத்திலே வந்து ஆண்டவர் பேசின காரியம், நீ அதை கொடுக்க வேண்டும் என்றார். முதல் 3 வசனத்திலே அவனோடு பேசினார். நீ இப்படி தான் கொடுக்கணும், உன் மகனை கொடுக்கணும், நான் உனக்கு தந்தவனை கொடுக்கணும்னா ஆண்டவர்கிட்ட அவன் பதில் சொன்ன காரியம் என்ன? பதில் செயலில் காண்பித்தான். ஹல்லேலூயா. அவன் அதிகாலமே எழுந்து அவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்த பொழுதே, 3 வசனத்தின் ஆரம்பம் இப்படி இருக்கிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, நாளைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து என்றால் அவன் முந்தின நாளே அதற்கான ஆயத்தங்களை செய்தான். இதை யார் கவனிக்கிறார்? ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்க நேரத்துக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்காக ஆயத்தமானீங்க? எத்தனை பேர் உங்களுடைய கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை எடுத்து ரெடி பண்ணி வச்சிங்க? கொடுக்கணும்னு நினைச்சேன், சில்லற ஒன்றும் இல்லை, ஏடிஎம்ல போய் எப்படி எடுக்கன்னு தெரில, சரி விடு டைம் இல்லை இப்போ, அப்படி ஒரு எண்ணம் மாறுதா? அப்போ நேரத்தை ஏடிஎம்ல என்ன பண்ணி வச்சிருக்கணும்? எடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஆண்டவர் உங்கள் அளவை பார்க்கவில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், சபையில் எங்கே யாரும் உங்களுடைய காணிக்கையை தந்ததான் அப்படின்லாம் நிற்கலை. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களை ஆசீர்வதிப்பார், அவ்வளோதான்.
அல்லேலூயா. ஏன்னா சபை எதை நம்பி கிடையாது? காணிக்கையை நம்பி கிடையாது. சபை எதை நம்பி இருக்கு? கர்த்தரை நம்பி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, சபை கர்த்தரை நம்பி இருக்குது, காணிக்கையை நம்பி இல்ல. நீங்க வர்றவங்க கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஆண்டவரிடத்தில் எது முக்கியம் என்றால், என்னிடத்தில் இருக்கிறதை விட நான் தான் முக்கியம். ஆண்டவருக்கு யார் தான் முக்கியம்? நான் தான் முக்கியம். என்கிட்ட இருக்கிற உடைமைகள், பொருள்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் அல்ல, ஆண்டவருக்கு நான் தான் முக்கியம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், உங்களுடையதை அல்ல, உங்களுடையதை அல்ல, உங்களையே. ஏன் அப்படி சொல்லுகிறார்? அந்த இடத்துக்கு போய் அவர் பேசும்போது அவர் சொல்லுகிறார், எப்பா உங்களுடையதை எதையும் நான் என்ன செய்ய வரல, வாங்கவும் வரல, கேட்கவும் வரல. வாசிங்க அதை. 2 கொரிந்தியர் 12:14 பவுல் இப்படி சொல்லுகிறார். கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, எப்பா நான் உங்களிடத்தில் 3ஆம் தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை. எதை கனெக்ட் பண்ணி எங்க கொண்டு சொல்றாரு பாருங்க. எனக்கு டார்கெட் வந்து உங்க சொத்து இல்ல, நீங்க உங்க சொத்தை யாருக்கு சேர்த்து வைங்க? பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க. நான் வர்ற நேரம் எனக்கு உங்க சொத்தை தாங்க நான் கேட்கல, எனக்கு யார் முக்கியம்? நீங்க தான் முக்கியம். அல்லேலூயா. இந்த அடிப்படையில் தான் யாரு தேவனுக்கு கொடுக்க முன்பட்டா? ஆபிரகாம் முற்பட்டார். அப்ப அங்கே பவுல் அதை குறித்து சொல்லி உணர்த்தி, உங்களுடையதை அல்ல, நான் வந்த உடனே ஏதாவது கொடுக்கணுமேனுங்கிற எண்ணத்தில் அல்ல, நீங்க வந்த முதல் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் வந்தா நீங்க எனக்கு நேரம் கொடுங்க, நான் வந்தா என்னைய சந்திங்க, நான் வந்தா அன்போடு உபசரிங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு நான் வரல அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். பவுலுடைய அனுபவத்தை லைட்டாக சொல்லணும்னா, அவர் சில இடத்துக்கு போறாரு, உற்சாகமாக கொடுக்குறவங்கள்ட்ட வாங்குறாரு. ஆனால் ஊழியத்துக்கு பத்தலைன்னா உடனே என்ன பண்ணி போடுறாரு? உடனே அவர் கூட இருக்கிற ஆட்களெல்லாம் வச்சு, வாப்பா யாருக்காவது டென்ட் போடணுமான்னு பாரு, ஒரு 2 டென்ட்டை போட்டு என்ன செஞ்சிருவோம், வேலையை பார்த்து அதில் வர்ற காசு எடுத்தாது என்னத்தை பண்ணிடுவோம், ஊழியத்தை பண்ணிடுவோம். நிறையா ஊழியம், நம்ம ஊழியமே அப்படி தான் நடக்கு. நான் எங்கேயும் போய் டென்ட்டு போடல, ஆனால் சில நேரம் வெளி இடங்களுக்கு பிரசங்கம், டீச்சிங் போய் அதில் வர்ற காணிக்கை எடுத்து சில காரியங்களை என்ன செய்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் காரணம் என்ன? கர்த்தர் நம்மளை ரொம்ப எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ கொடுத்தலின் ஆசீர்வாதம் என்றால், ஏதோ என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து கர்த்தருக்கு கவரில் போட்டோ காணிக்கையை போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு என்பது அல்ல. ஆண்டவருக்கு உங்களை தான் வேணும்னு சொல்றார். அப்ப நீங்க கொடுக்கிறது எதை கொடுக்கணும்? அப்போ உங்களை தான் கொடுக்கணும். நீங்க உங்களை கரெக்டா கொடுக்கல, உங்க வேலைக்கு உங்களை கரெக்டா கொடுத்துருக்கீங்க. எப்படி தெரியும்? அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஆன் டைம்ல இருக்கீங்கல்ல, உங்க வேலைக்கு உங்களை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னதுங்க? உங்களுடைய ஆன் டைம். ஆனா சர்ச்சுக்கு நீங்க இன்னும் உங்களை கொடுக்கலங்கிறதுக்கு என்ன அடையாளம்? 7:55 8 மணிக்கு ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு கண்ணை திறந்தா சேர் மட்டும்தான் இருக்கு. அப்போ 8 மணிக்கு சேர் மட்டும்தான் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களை இன்னும் சர்ச்சுக்கு, ஆராதனைக்கு, தேவனுக்கு உங்களை நீங்கள் இன்னும் என்ன செய்யலை, கொடுக்கல. அது எப்படி பாஸ்டர்? நீங்கள் ஏற்கனவே வேறு ஏரியாலையும் அப்படி இருந்திருந்தீங்கன்னா நான் என்ன செய்யலாம்? ஆமாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அடித்து பிடிச்சி எத்தனை மணி ஆனாலும் கரெக்டாக ஆன் டைமில் நீங்கள் கொடுக்க, உங்களை நீங்கள் கொடுத்துருக்கிற உங்கள் கம்பெனிக்கு, உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்கிற உங்கள் வேலைக்கு, உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன் டைமில் இருக்கும்போது இங்கேயும் இருக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதை யார் கவனிச்சுக்கிட்டே இருக்கா? ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே யெகோவா ஈரேவாயிரும். அவர் சொல்கிறார், நீ ஒன்றைய கொடு. ஆபிரகாம் அவனை கொடுத்தது மட்டுமில்ல, அவனை என்ன கொடுத்துட்டான்? நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லும் போது புரியும். அவனை கொடுத்தான், அவனுடைய உரிமையை கொடுத்தான், அவனுடையது எல்லாத்தையும் அவன் ஆண்டவர் கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதனால அவனுக்கு ஆண்டவர் யாரா இருந்தார்? யெகோவா ஈரேவாக இருந்தார். இன்றைக்கு நீங்கள் யெகோவா ஈரேவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்னத்தை என்ன செய்ய மாட்டீங்க? கொடுக்க மாட்டேங்க. அப்போ ஆண்டவருக்கு தேவை யாருன்னா என்னுடையது அல்ல. யார் தான் முத தேவை? நான் தான் தேவை. ஒரு ராஜா ஒரு போட்டி வச்சாராம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த போட்டியில் சொன்னாராம், யாருக்கு என்ன வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மைதானத்தில் நிறைய பொருளெல்லாம் வச்சுட்டு அங்கே இருந்துச்சான். ராஜாவும் அதில் சேர் போட்டு உட்காந்துருக்காராம். ஆளாளுக்கு ஒவ்வொரு பொருளை என்ன பண்ணிட்டு போகிறாங்களாம், எடுத்துட்டு போகிறாங்களாம். அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் ஒன்றையுமே எடுக்காமல் இருக்கானா. அப்போ ராஜா கேட்டாராம், நீ ஏன்பா ஒன்றையும் எடுக்கல? நான் உங்களை தான் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். நானா அவன் என்ன சொன்னானா, உங்களை தான் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். உடனே ராஜா கேட்டாரான், என்னைய நீ எடுத்து என்னப்பா செய்ய போற? இவங்கெல்லாம் ஒன்று தான் எடுத்தாங்க, நான் உங்களை எடுத்தா உங்களுது எல்லாம் எனக்கு தான். அவன் என்ன சொன்னானா, உங்களுது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொன்னானா. அப்போ ராஜா சொன்னாராம், அப்படின்னா என் ஆட்சிக்கு பிறகு, என் காலத்துக்கு பிறகு நீ தான் இந்த நாட்டை ஆளணும்னு அரசவையில் எழுதி வச்சுட்டார். அந்த அளவுக்கு ஆண்டவர் இப்போ யாரை தான் எதிர்பார்க்காரு? நம்ம சின்ன சின்னதாக கொடுக்குற ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. ஆண்டவரே
ஒரு பாட்டு பாடணும் பாருங்க இன்னைக்கு. நீர் வேண்டும். யார் வேண்டும்? நீர் வேண்டும். நமக்கு அவர் வேண்டும், அவருக்கு நாம வேண்டும். நம்முடையதை கொடுத்தாலும் அவரை கரெக்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அதனால தான் கவனிங்க, எதை கொடுத்தாலும் நானும் மயங்க மாட்டேன். ஏன்? நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா உங்கள் பேச்சு நான் கேட்பேன். உங்களது எதையாவது வச்சு என்னை என்ன செய்ய வைக்க முடியாது, என்னைய மடக்க வைக்க முடியாது. ஏன்? ஆண்டவர் அப்படித்தான் இருக்கிறாரு, நானும் அப்படித்தான் இருப்பேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் வந்து ஆண்டவரே என்று சொன்னான் என்றால், கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ உன் ஏக சுதன் என்றும் பாராமல், 12ஆம் வசனம் ஆதியாகமம் 22:12, எனக்காக நீ அவனை கொடுத்தபடியினால், எனக்காக கொடுத்தபடியினால். இப்போ ஆண்டவர் எதை கவனிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? செயல் மட்டும் இல்லைங்க. ஆண்டவர் அங்கிருந்து ஆபிரகாமை எதை மட்டும்தான் கவனிச்சிட்டு இருக்காரு? அவனுடைய இருதயத்தை, அவனுடைய எண்ணத்தை. ஏன்னா முழு இருதயம் வராம தன் சொந்த மகனை தூக்கி எதுல கிடத்த முடியாது? பலிபீடத்தில் கிடத்தவே முடியாது. தன் முழு மனதிலே அதை குறித்த முழு கான்ஃபிடென்ட், மன உறுதி அடையாமல் அவனால் பலிபீடத்தில் ஈசாக்கை தூக்கி என்ன செய்ய முடியாது? கிடத்த முடியாது. அப்போ அவன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் முழுமையை அடைந்தபடினால், முழு எண்ணம் கொண்டபடினால், தன் மகனுடைய வாழ்வை குறித்தோ, அவனுடைய உயிரை குறித்தோ, அவனுடைய எதிர்காலத்தை குறித்தோ, எதை குறித்தும் அவன் கவலைப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆகையினால தான் ஆபிரகாம் மகனிடத்திலே பதில் சொல்லும் போது கூட, அப்பா ஆடு எங்கே அப்படின்னு கேட்ட பொழுது அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆபிரகாம் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அவனிடத்திலே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆனா இவனை தான் பலி செலுத்தணும்னு ஆபிரகாமுடைய இருதயம். ஆனாலும் ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என்றைக்கு நம்முடைய இருதயம் இப்படி வருகிறதோ, அப்பொழுது கர்த்தருடைய அல்லேலூயா பர்வதத்தில் உங்களுக்கானது எல்லாம் என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும். கொடுப்பதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தை மட்டும் மைண்ட்ல வைக்க கூடாது. உங்களுடையது சரியாய் கர்த்தருக்கு சென்றடைய வேண்டும். அப்ப ஆபிரகாமின் கொடுத்தலில் ஒரு உச்சம் என்னது? தேவன் கேட்டது சாதாரண பொருள் அல்ல. சாதாரணமா உன்னை கேட்கல. உன் குமாரன், உன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்குன்னு பேர் வேற சொல்லிவிட்டாரு. அப்போ ஈசாக்கு அவனுடைய அன்பு, அவனுடைய எதிர்காலம், அவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய எதிர்கால சந்ததி, அவன்தான் எல்லாவற்றிற்கும் அடையாளமாக இருக்கிறான். அதையே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு கொடுத்துரு. ஆபிரகாம் எதை குறித்தும் யோசிக்காமல் அவன் தேவனிடம் பெற்றான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்த போது தேவன் அவனுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் ஒழுங்காக கொடுத்தா, உங்களை ஒழுங்காக கொடுத்தா, உங்கள் பிள்ளையும் ஒழுங்காக ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்பலைன்னா வாசிங்க 26:12, ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. இந்த மகனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் யார்? ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய கொடுத்தல். ஹல்லேலூயா. இப்போ ஈசாக்கு யார் தெரியுமா? ஆபிரகாமின் பிள்ளை மட்டும் இல்லைங்க. ஆபிரகாமின் பிள்ளை மட்டும் இல்லை. இவன் யார் என்றால், ஈசாக்கு தேவனிடத்தில் படைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன், தேவனுக்காக படைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன். இப்போ இவன் விதை விதைக்கிறான். ஈசாக்கு விதைத்த அதே நிலம் பெலிஸ்தியரின் நிலம். அந்த பெலிஸ்தியர்கள் விதைத்தார்கள், அறுவடை இல்லை. பெலிஸ்தியர்கள் விதைத்த அந்த நிலத்தில் அறுவடை இல்லை. ஆனால் ஈசாக்கு விதைத்தான், அறுவடை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கு முதல்ல உங்களை நீங்க சரியா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு பாருங்க. உங்களை நீங்க ஒழுங்கா ஆண்டவருக்கு கொடுங்க. உங்களை நீங்க மாத்தி மாத்தி கொடுத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், சபைக்கு ஒரு காரியம், உலகத்துக்குள்ளே ஒரு காரியம் என்று உங்களை கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆபிரகாம் சரியாய் கொடுத்தான். முதல்ல அவன் தன் மகனை கொடுத்தான். அதற்கு முந்தி இதை சொல்லி இருக்க வேண்டும் என்றாலும் நான் கொடுப்பதின் முக்கியத்துவத்துக்காக மகனை சொன்னேன். இரண்டாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் பாருங்க. ஆண்டவர் அவனிடத்தில் அழைப்பு கொடுக்கும் போது அவனை சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். ரெண்டாவது கொடுத்தல் என்ன அப்படின்னா,
உன் தேசத்தை விடுவியா? உன் தேச பற்றை நீ விடுவியா? உன்னுடைய தேசத்தில் உள்ள விஷயத்தை நீ விட்டு நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு வருவியா? இன்னைக்கு நிறைய நேரம் ஒருபடி நிலத்தை கூட என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தை விட்டுட்டு நீ என்ன செய்யணும், வரணும். தேசம் என்று சொல்லும் போது எதை குறிக்கிறது? இந்த உலக காரியங்களை குறிக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவைகளை விட்டு நீ வர முடியுமா? நீ உலகத்தில் உள்ளவைகளை விட்டு எனக்காக நீ வர முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆபிரகாம் இடத்துல அப்படி கேட்ட பொழுது ஆபிரகாம் செய்தது என்ன தெரியுமா? அப்படி நீ வந்தனா நீ பெரிய ஜாதியா இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்ன இந்த விஷயத்தில் உன் தேசத்தை விட்டு வா, அவன் தேசத்தை விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. எதை கொடுத்தாங்க? தன்னுடைய தேசத்தை கொடுத்துட்டான். தனக்குன்னு இருந்த பூர்வீகத்தை விட்டு விட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக உங்கள் பூர்வீகத்தை விட்டு விட முடியும்? உங்க பூர்வீகத்தை விட்டு விட முடியுதா? உங்க பூர்வீக காரியங்களை விட்டுட்டீங்களா? உங்களுடைய பாரம்பரிய காரியத்தை விட்டுட்டீங்களா? இன்னும் அதே பாரம்பரியத்தில் இருந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் ஆண்டவருக்கு உங்களை ஒழுங்கா என்ன செய்யல, கொடுக்கல. அது ஏன் ஒழுங்கா கொடுக்கலன்றன்னா பாதி கொடுத்துருக்கீங்க, இன்னும் முழுசும் உங்களை என்ன செய்யல, கொடுக்கல. நீங்கள் அதை அப்படி கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படு. நீங்களும் நானும் அப்படி கொடுத்திருக்கமா பாருங்க. ஆபிரகாமுக்கு தேசத்தை சொன்னது, நமக்கு இப்ப என்னது, கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு, ஊர் கட்டுப்பாடு, இன்னும் வேற என்ன சொல்ல, இன்னும் நிறைய இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவரே உங்களுக்காக இதெல்லாம் நான் விட்டுறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி விட்டுருக்கீங்க? அல்லேலூயா. உங்களால் அப்படி விட முடியுதா பாருங்க. கரெக்ட் சொல்லணும். குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட சொன்ன, ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், இதெல்லாம் உலக வழக்கமான காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லணும். அதனால என்ன வந்துடும், நீங்க தான் சொல்றதே இல்லையா. நீங்க சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்காக வைராக்கியமா சொல்லணும். அவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் அதனால உங்களை ஒருத்தர் துன்பப்படுத்தினால் நீங்கள் யார், பாக்கியவான்கள். எப்படி ஆண்டவரே அது செஞ்சு பாருங்க, அப்பதானே தெரியும். ஆபிரகாம் அதை செய்த பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு யெகோவா ஈரேவாய் இருந்தார். அல்லேலூயா. அப்ப கொடுக்கிற காரியத்துல நம்ம வேற வேற யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இருக்கலாம், ஆனால் முக்கியம் என்னதுங்க, நான் என்னுடையது என்ன. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, எதை விட்டுட்டு எதை கொடுத்துருக்கீங்க ஆண்டவருக்கு சொல்லுங்க. உங்களுடைய பாரம்பரியத்தை சரியா கொடுத்துட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு, ஆண்டவரே அதெல்லாம் நான் வேண்டான்னு என்னைய உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, அப்படி சொல்ல முடியுமா? இல்லை இன்னும் கொஞ்சம் பாதி பாதி இருக்குதா? நான் நிறைய பேரை கவனிக்கிறேன், வெளியே பார்க்கும்போது பாரம்பரியமும் உலக வழக்கமும் உலக தோற்றமும் சரியா இருக்குது. அப்போ இன்னும் முழுசும் நீங்க என்ன செய்யல, வரல, இன்னும் கொடுக்கல. உங்களை கொடுத்துட்டு தான் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீர் யெகோவா ஈரேவா எனக்கு இரும் ஆண்டவரே. நீங்க சொல்றதுக்கு முன்னாலே அவர் யாரா இருப்பாரு, யெகோவா ஈரேவாக இருப்பார். அல்லேலூயா. அப்ப அவனை பார்த்து ஆண்டவர் அப்படி அவன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் விட்டு புறப்பட சொன்ன பொழுது, அவன் அப்படி வருவேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் ஒரு நாளும் இழந்து போகவில்லை. அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப நாம தேவனுக்காக விட்டு கொடுப்பது என்பதின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு அந்த விட்டு கொடுத்தல் தான் ஒரு வாசலாக மாறுகிறது. உங்க பாரம்பரியத்தை தூக்கி எறிகிறது தான் வாசலா மாறுது. நீங்க விடுறதுக்கே மனசு இல்லை, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பயந்தோ என் கண்ணுக்காகவோ யாரும் எதையும் நீங்க விட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் கண்ணு முன்னால நீங்க ஐயோ பாஸ்ட் வந்துட்டார், அதெல்லாம் ஒரு எஃபெக்ட் கிடையாது. நான் வேணா உங்களை நியாயம் தீர்ப்பது போல, ஓ நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படி நான் சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னால் வேற யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? உங்களை ஏற்கனவே யார் கவனிச்சிட்டு இருக்கா? ஆண்டவர் கவனிச்சிட்டு இருக்கிறார். அதன்படி தான் அவர் நியாயம் தீர்க்கிறாரே ஒழிய என் கையில் ஒன்றும் கிடையாது. என்ன என் முன்னால் வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் வந்தீங்கனாலும் நான் நம்பி தான் ஆகணும். எல்லாரும் பாஸ்டர் நாங்கள் பாருங்கள் எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கோம், எல்லாரும் சத்தமாக அல்லேலூயா சொல்லிட்டோம், நாங்கள் எல்லாரும் அழகாக பாட்டு பாடிட்டோம், நல்லா ஆராதிச்சிட்டோம், சவுண்டு அதிகமாக இருக்கிறனால நான் கத்தி சரி போதும் நிப்பாட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்க, ஆராதிச்சிட்டீங்க. அப்படின்னா எனக்கு அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மிச்சம் 6 நாள் உங்களை பார்க்குற ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாராங்கிறது தான் முக்கியம். ஏன்னா சர்ச்சுக்கு ஒன்று வெளியே ஒன்றா இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ என்ன ஆகிடும், உலகத்தில் ஆசீர்வாத குறைவில் இருந்து கொண்டு நாம் என்ன சொல்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், ஏசப்பாட்ட வந்தோம், ஆண்டவர்கிட்ட வந்து இன்னும் சரியான ஆசீர்வாதத்தில் வரலன்னு சொல்கிற அளவுக்கு போகிறோம். ஆனால் நீங்கள் இன்னும் உங்களை கொடுக்கலையே. 3ஆவதாக பாருங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். நீங்கள் சரியாக கொடுக்கலைனாங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது என்பது வேதத்தின் உண்மை.
மூன்றாவதாக ஆபிரகாம் கொடுத்த காரியம் என்ன? அவன் என்ன செய்தான்? இப்போ நான் சொன்னேன், மகனை கொடுத்தான் என்று இந்த வசனத்துக்கு ஆதாரமாக சொன்னேன். அடுத்தது தன் தேசத்தை கொடுத்தான், அதாவது தன்னுடைய இனம் அல்லது தன்னுடையவைகளை விட்டு கொடுத்தான். மூன்றாவதாக அவன் செய்த காரியம் பாருங்க, அவன் என்ன செய்தானாம்? ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் யார்? சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர் வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுக்காக அல்லது தன் குடும்பத்துக்காக அந்த உறவில் இருந்த உரிமையை என்ன செய்தாரு? விட்டு கொடுத்தார். லோத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. லோத்தை உருவாக்குனதே யார் தான்? ஆபிரகாம் தான். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தினால தான் லோத்துக்கே இப்போ வேலைக்காரனே வந்திருக்கான். லோத்துக்குன்னு தனியா வேலைக்காரன் கிடையாது. லோத்துக்கு வேலைக்காரன் வந்ததுக்கு காரணமே யாரு? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இப்போ ஆபிரகாம் லோத்துக்கு கொடுத்து 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 இப்போ லோத் என்னவாயிட்டாரு? அவர் ஒரு லேண்ட்லார்ட் ஆயிட்டாரு, அவரும் ஒரு முதலாளி ஆயிட்டாரு. இப்போ முதலாளி ஆன பிறகு யார் கூட சண்டை வருது? ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் லோத்துடைய வேலைக்காரனுக்கும் சண்டை வருது. நம்மளா இருந்தா என்ன பேசியிருப்போம்? ஏண்டா நான் பார்த்து நான் உனக்கு கொடுத்து வாழ வச்சா ஏன் வேலைக்காரங்கள்ட்டே வந்து நீ என்ன பண்றியா, சண்டை போடுறியான்னு பேசியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? எப்பா இங்க வா, நீ சண்டை எல்லாம் போடாத. என்ன சண்டை? இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை தானே. நீ விடு, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, மிச்சத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய உரிமையை தன்னுடைய சொந்தத்துக்குள்ளே உரிமைக்குள்ளே சகோதரனுக்குள்ளே விட்டு கொடுத்தான். நீங்க எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் இப்படி விட்டு கொடுக்குறீங்க? உங்களால விட்டு கொடுக்க முடியுதா? உங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியுதா? எங்க கூப்பிட்ட இடத்துல எனக்கு என்ன கொடுக்கல? மரியாதை கொடுக்க. லேசா பேசும்போது என்னைய 4 பேர் முன்னால வேற மாதிரி பேசிட்டாப்புல. இனிமே எனக்கு அவர் அண்ணனே கிடையாது, இனிமே எனக்கு அவர் தம்பியே கிடையாது, இனிமே அவர் எனக்கு சொந்தமே கிடையாது அவரு. ஆனா நம்ம சர்ச்சுக்கு வந்து என்னது? உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு அப்படின்னு சர்ச்சுக்கு வந்து பாட்டு. சர்ச்சில் வந்து பாட்டு என்னது? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. ஆனா சொந்தத்தில் அங்க ஒன்றும் பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. அப்போ என்ன ஆண்டவர் கவனிக்கிறார்னா, உன்னால ஒரு உரிமையை என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. கொடுத்தல்னா முக்கியமான கொடுத்தலை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப ஆண்டவர் எதைத்தான் கவனிக்கிறாரு? இதெல்லாம் கவனிக்கிறாருங்க. ஆபிரகாம் இடத்துல இதை கவனிக்கிறார். கவனிச்சுட்டு சும்மா இல்லை பாருங்க. இப்போ ஆபிரகாம் லோத்துக்கு அப்படி கொடுத்துட்டான், உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டான். ஆபிரகாம்கிட்ட என்ன பண்ணார் பாருங்க. 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் வந்து என்ன பேசினார், என்ன பண்ணார் பாருங்க. 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் பாருங்க, அது வரைக்கும் பேசாததெல்லாம் பேசுறாரு, அது வரைக்கும் ஆபிரகாம்கிட்ட சொல்லாதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து. இதே வேலையை தான் ஆபிரகாம் லோத்துக்கு சொன்னாரு. எப்பா நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு இவன் சொல்லிட்டான். இப்போ அவன் எடுத்த பிறகு அந்த ஊருக்கு அவன் போன பிறகு அவன் யோர்தானுக்கு நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் கண்டான். அதை அவன் எடுத்த பிறகு அப்ப இவர் எங்க போயிருக்கணும்? ஆபிரகாம் எங்க போயிருக்கணும்? தண்ணியே இல்லாத, ஏன்னா தண்ணி இருக்க இடத்த அவன் எடுத்துட்டான், நல்ல செழிப்பா இருக்க இடத்துல லோத்து எடுத்துட்டான். அப்ப ஆபிரகாம் எங்க போயிருக்கணும்? ஒண்ணுமில்லாத இடத்துக்கு போயிருக்கணும். ஆனா அப்படி விட்டு கொடுத்த உடனே அந்த கொடுத்ததை கர்த்தர் கவனித்து ஆபிரகாம்கிட்ட வந்து பேசுறாரு. ஆபிரகாமே, உன் கண்ணை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இப்ப யார் கொடுக்க வரா? ஆண்டவர் கொடுக்க வரான். இவன் எவ்வளவு கொடுத்துட்டான்? சும்மா ஒரு ஏரியாவை தான் கொடுத்தான். இவன் கொஞ்சமா கொடுத்தான். ஆண்டவர் இப்ப எப்படி கொடுக்காரு? அவன்கிட்ட சொல்றாரு, நீ எங்க வேணாலும் திரும்பி பாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து, இப்ப அடுத்த அளவு சொல்றாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும்
நடந்து திரி, உனக்கு அதை. அதாங்க இவர் எவ்வளவு விட்டு கொடுத்தாரு சொந்தக்காரனுக்கு. ஒரு ஏரியாவில் நீ போய் அங்கே இருந்துக்கப்பா, வாக்குவாதம்லாம் வேண்டாம், ஏற்கனவே உனக்கு நான் ஆடு கொடுத்துருக்கேன், ஏற்கனவே வேலைக்காரன் கொடுத்துருக்கேன், இப்போ நீ என்னவும் கேட்குற, ஒரு ஏரியாவை கேட்குற, அவ்வளோதானே, சரி வச்சுக்கோ. கொடுத்த அடுத்த வினாடியே ஆண்டவர் லோத்தின் பிரிவுக்கு பிறகு அவனிடத்தில் பேசி அவன்கிட்ட சொல்றாரு, நீ நடந்து திரியிற மட்டும், நீ எங்கெல்லாம் நடந்து திரியிறோ அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தம். இப்போ யெகோவா ஈரேவாக அவர் எப்படி கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படித்தான் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம் என்ன? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உரிமையாக இருந்தாலும் கர்த்தருக்காக உங்கள் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டியது வந்தால் உங்கள் உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு நின்று, அல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு நின்று பேசும்போது, நான் மட்டும் சர்ச்சுக்கு போகாம இருந்திருந்தேன்னா, நான் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தேன்னா, நான் மட்டும் மாறாம இருந்திருந்தேன்னா, அவ்வளோதான். பார்த்துக்க, அன்னைக்கு உங்கள் ரட்சிப்பும் போச்சு, உங்கள் ஆசீர்வாதமும் போச்சு. அந்த முறுக்கு பேச்செல்லாம் அங்கே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ நான் அப்படி சொல்லுதேன்னு வைங்க, நான் பாஸ்டர் ஆயிட்டேன்னு பார்க்கேன், இல்லைன்னா பாரு அப்படின்னா என்ன நடக்கும்? அங்கே என்ன சொல்ல வருகிறேன்? அப்போ பாஸ்டர் ஆகலைன்னா இப்போ ஆண்டவர் எதை கவனிக்கிறாருங்க? இருதயத்தை கவனிக்கிறார். எந்த சிந்தையை வைத்துக்கொண்டு இந்த வார்த்தை சொல்லுகிறோம் என்பதை அவர் கவனிக்கிறார். அப்போ நான் கொடுக்க வேண்டியது என்னன்னா, என்னை முதல்ல ஆண்டவருக்கு சரியாக கொடுத்துட்டேன்னா, அவர் எனக்கு வேண்டிய, எனக்கு தர வேண்டிய, எனக்கு கொடுக்க வேண்டிய என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் அவரை பார்த்து என்னன்னு சொல்வீங்க? யெகோவா ஈரே. நம்ம கொடுக்காமலே ஆண்டவரை யெகோவா ஈரேவா இருக்க சொல்றோம். இப்போ இவன் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் சும்மா விடல. இவன் கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் கொடுத்த பிறகு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்குக்கு கொடுத்தார். ஆபிரகாம் யாரா தான் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் கொடுக்கிறாள். அவர் கொடுத்தார், அபிமெலேக்குக்கு கொடுத்தார். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த உடன்படிக்கைக்கு காரணமாக, அவசியமாக என்ன செய்யப்பட்டது என்றால் 36ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்சபா எனப்பட்டது. அந்த பெயர்சபாவின் நிமித்தமாக என்ன நடந்ததாம் பாருங்க. அந்த பகுதி முழுவதும் ஆபிரகாமுக்கு சமாதானமான பகுதியாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய கொடுத்தல் சாதாரணமானதாக அல்ல. அவனுடைய கொடுத்தல் முறைப்படி கர்த்தர் நியமித்ததாய் இருந்தது. அல்லேலூயா. 4வது கொடுத்தல் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். யார்? ஆசாரியனுடைய வேலை. என்ன வேலை? உங்களெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வதிக்கிறது தான் வேலை. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்தாராம் பாருங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். சொன்ன உடனே இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் தசம பாகம் கொடுத்தான். எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா என்னைய கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினாலே நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்னை முதல்ல ஏற்றுக்கொள்ளுகிறார், அதன் பின்புதான் என்னிடத்தில் உள்ளதை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்க தொடர்ந்து அதை வாசிக்கும் போது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை என்றால் என்ன? நிறைய நேரம் இந்த தசமபாக காரியத்தை குறித்து சொல்லும் போது, ஓ சபையா, சபைனா உடனே என்ன கேட்பாங்க? தசம பாகம் கேட்பாங்க. சபை கேட்கல. சபை ஒரு நாள் உங்கள்கிட்ட தசம பாகம் கேட்கல. கர்த்தர் அதை நியமித்து வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அதை நியமித்து வைத்திருக்கிறார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அளவு வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்கு தசம பாகம் செலுத்துவது கட்டாயம். நீங்கள் வேலைக்கு போறீங்கன்னா உங்க பேர் எழுதி ஒரு கவர் இருக்கணும். அது எதை குறிக்கிறது? கீழ்ப்படிதலை குறிக்கிறது. அது எதை குறிக்கிறது? கீழ்ப்படிதலை குறிக்கிறது. உள்ளுக்குள்ள வச்ச அளவு எதை குறிக்கிறது? தசம பாகம் போட்டது உங்க கீழ்ப்படிதலை குறிக்குதுங்க. உள்ள வச்ச அளவு எதை குறிக்குது? உங்க உண்மையை குறிக்குது. உங்களுடைய உண்மையை, என்ன சம்பளமோ அதுக்கு என்ன கொடுத்தீங்கிற உண்மையை அது உள்ள ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் கீழ்ப்படிதல் என்னது? கொடுத்தே ஆக வேண்டும். இப்போ எங்கிருந்து கொடுத்தது? ஆபிரகாம் அப்படி கொடுத்தார். ஆகையினாலே கர்த்தர் அவனுக்கு யாரா இருந்தார்?
யெகோவா ஈரேவா இருந்தார். இப்ப ஆபிரகாம் கொடுத்தது எந்த சட்டத்தின்படி கொடுத்தார்? ஏனென்றால் அநேக யூடியூப்லையும் மற்ற செய்திகளிலேயும் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், சபைக்கு யாரும் என்ன கொடுக்க வேண்டாம், தசம்பாகம் கொடுக்க வேண்டாம். இதுதான் ஒரு தவறான சாத்தானுடைய தந்திரமான போதனை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சொல்லப்படுகிறது என்ன சொல்லுகிறார்கள்? நியாயப்பிரமாணத்தின் முறைமையில் நாம் இப்பொழுது கொடுப்பதில்லை, அப்படின்னு கொடுக்க வேண்டாம் என்று போதிக்கிறவர்கள் தவறாய் போதிக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் கொடுத்தது என்ன முறைமை கிடையாது, நியாயப்பிரமாணத்தின் முறைமை கிடையாது. ஆபிரகாம் காலத்தில் என்னதே கிடையாது, சத்தமா சொல்லுங்க, நியாயப்பிரமாணமே கிடையாது. அப்ப இவர் எதன்படி கொடுத்தார் என்றால் மெல்கிசேதேக்கின் முறைமை. இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன முறைமை? இப்ப நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறது என்ன முறைமை தான்? மெல்கிசேதேக்கின் முறைமை தான். அப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தின் படி கொடுக்கிறோமானா, நம்ம யாருமே நியாயப்பிரமாணத்தின் படி என்ன செய்யறது இல்லை, கொடுக்கிறது இல்லை. இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் படி கொடுக்கப்படுதல் யூதர்கள் மட்டும்தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கிறாங்க. நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கிறதாக இருந்தால் இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அளவு ஒரு சின்னது. புரியுற மாதிரி சொன்னா, இந்த நகை போடும்போது என்ன சொல்லுவாங்க, நகையை செய்யும்போது, ஆசாரி செய்யும்போது அதில் ஏதோ சேதாரம். இப்போ நீங்க கொடுக்கறது ஒரு சேதாரம் மாதிரி, கொசுறு மாதிரி. யூத முறைமைப்படி நீங்க கொடுக்கறதா இருந்தா இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எப்படி, ஒரு கொசுறு மாதிரி. ஏன்னா அந்த அளவு நியாயப்பிரமாணத்தின் முறைமையின் அளவு வேற. ஆனால் நம்ம இப்போ எந்த அளவின்படி கொடுக்கிறோம்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஏன்? ஆபிரகாம் அதை கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் வருகிறதுனால நாமும் யார் மாதிரி தான் கொடுக்கணும்? ஆபிரகாமின் முறைமையின்படி கொடுத்தால் போதும். அதுவே ஆசீர்வாதமானது. அதனால் எந்த தடையும் வருவதில்லை. நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்காததினால் உங்களுக்கு எந்த சாபமும் வருவதில்லை. காரணம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாராம், சிலுவையிலே ஜெயித்து விட்டார். அப்ப நான் நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்க தேவையில்லை. ஆனால் எதின்படி கொடுக்கணும்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கொடுக்க வேண்டும். ஏன்? நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அது விளங்கும். காரணம், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இதை குறித்து தெளிவாக பவுல் சொல்லியிருக்கிறார். பவுலும் பர்னபாவும் அந்த புஸ்தகத்தை அவர்கள் எழுதும்போது அதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு 110 சங்கீதம் 4 வசனம் பாருங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்படியே வேறொரு இடத்தில் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம். 11ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். அது எபிரேயருக்கு எழுதும்போது அப்படி எழுதுகிறார். அப்ப நான் கொடுக்கிற காரியத்திலே ஆண்டவர் முதல்ல எதை கவனிக்கிறார் என்றால் என்னை கவனிக்கிறார். இரண்டாவதாக எதை கவனிக்கிறார் என்றால் நான் எந்த விதத்தில் கொடுக்கிறேன் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அப்ப ஆபிரகாம் தனக்கு உள்ளதை எல்லாத்தையும் எந்த முறைமையின்படி கொடுத்தாரோ அதை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. இந்த நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய். இப்ப இயேசு யாரு, என்ன முறைமையில வராரு சொல்லுங்க? மெல்கிசேதேக்கின் முறைமை. ஆபிரகாம் எந்த முறைமையில அதை செய்தார்? மெல்கிசேதேக்கின் முறைமை. இப்ப இயேசு நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீக்கினது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அவர் என்ன செய்திருக்கிறாராம் பாருங்க. மெல்கிசேதேக்கின் முறைமைகளை அவர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் என்ன செய்திருக்கிறாராம்? பிரவேசித்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த திரைக்குள்ளே பிரவேசித்தபடினாலே அங்கே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசித்ததின்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் ராஜாவும் ஆசாரியனுமாய் இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். இப்போ இயேசுவை குறித்து சொல்லும்போது இங்கே நம்ம இப்போ வாசித்தோமே எபிரேயர் 6:20, நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய்.
அப்போ அங்கே ஒரு ஆசாரியனுக்கு ஆபிரகாம் செலுத்தினது போல இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால் இப்போ நம்ம எந்த முறைமையை செய்யணும்? ஆபிரகாமுடைய முறைமையை செய்யணும். ஆகையினால தான் கலாத்தியர் 3 வாக்குத்தத்தங்கள் கூட ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் யார் மூலமா நமக்கு நிறைவேறுது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்ப இதை தவறாய் போதிக்கிறவர்கள் என்ன சொல்லுகிற காரியம் என்றால், இப்படி ஒன்று செலுத்த அவசியமே இல்லை. அப்படி சொல்லுகிறவர்கள் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாக அப்படி சொல்லுகிறார்கள். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லி தருகிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், செய்ய வேண்டும். அப்போ கொடுத்தலின் ஆசீர்வாதத்திலே நான் கொடுக்கிற விஷயம் என்ன என்பதை தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், 7ஆம் அதிகாரம் இதை குறித்து ஆபிரகாமை ஒப்பிட்டே தெளிவாக சொல்லுகிறது. சில வசனங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். ஏன் இதா பாஸ்டர் இவ்வளவு விளக்கமாக சொல்லணும்? ஏன்னா கற்றுக்கொள்ளுதலும் கற்றுக் கொடுத்தலும் நமக்கு அவசியம். நீங்களும் நானும் சரியாய் கற்றுக்கொண்டு செய்தால் கர்த்தர் நமக்கு யெகோவா ஈரேவாய் இருப்பார். ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீர் யெகோவா ஈரேவா இரும், யெகோவா ஈரேவா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும், அப்படி ஜெபம் பண்ணுறது சுலபம். ஆனால் அப்படி ஜெபம் பண்ண உடனே உங்களுக்கு அங்கே யெகோவா ஈரேவாய் அவர் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுத்தலே செய்யாமல் அவர் உங்களுக்கு யெகோவா ஈரேவாய் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நம்ம நிறைய விஷயங்கள், என்ன பாஸ்டர் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேது. நீங்கள் நான் ஜெபம் பண்ணாலும் நடக்குன்னு நினச்சிடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணாலும் மட்டும் நடக்கல, நீங்க வசனத்தின்படி வாழ்கிறதுனாலையும் நான் ஜெபிக்கிறதுனாலையும் நடக்குது. இப்படி சொன்னா எத்தனை பேருக்கு புரியுது? ரெண்டும் நடக்கணும். நீங்க வசனத்தின்படி வாழணும், வாழ்ற உங்களை பார்த்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? மெல்கிசேதேக்கு எப்படி ஆபிரகாமுக்காக ஜெபம் பண்ணி அவரை ஆசீர்வதித்தாரோ நான் அதை மாதிரி ஆசீர்வதிக்கணும். அப்போ ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார்? சரியாய் கர்த்தருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னாரு, அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டு வந்துட்டார். உங்களை விட்டுட்டு வான்னு சொல்லி ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நடத்தி உங்களை விட்டுட்டுவான்னு சொல்லியாச்சு, இன்னும் விடலை. அப்போ ஆண்டவர் எப்படி யெகோவா ஈரேவா இருக்க முடியும்? அப்போ அவர் யெகோவா ஈரேவா இருந்து உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கான எல்லாவற்றையும் தேவையை சந்திக்க விரும்புகிறார். ஆனால் நாம் செய்கிற காரியம், கொடுக்கிற விதம் எப்படி? எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுவதையும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் எல்லாத்தையும் இப்போ வாசிக்க நேரம் இல்லை. அப்போ இந்த மெல்கிசேதேக்குக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை என்ன செய்தானா? ஆசீர்வதி. உலகத்தில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அப்படியே ஒரு மாதிரி வந்திருக்கிற நேரத்தில் உங்களை எல்லாம் இங்கே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நான் உங்களை எல்லாரும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். வறுத்து அனுப்பிடக்கூடாது, குத்தி குதறி எடுத்து அனுப்பிடக்கூடாது. உங்களெல்லாம் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அந்த முறைமையை வைத்திருக்கு. அல்லேலூயா. ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவதற்கு அவர் யெகோவா ஈரேவாய் இருக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் என்னவா மாற்றப்படணும்? அப்போ கொடுக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அதை குறித்து தொடர்ந்து நீங்கள் அங்கே வாசிக்கும் போது அங்கே என்ன அர்த்தங்கள், அதனுடைய விஷயம் என்ன, எல்லாத்தையும் அங்கே வரிசையாக அந்த அதிகாரம் சொல்லியிருக்கிறது. 11ஆம் வசனம் பாருங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருக்கிறது அல்லவோ. அவர்கள் எப்படி பெற்றார்கள்? நீங்க அந்த நான் சொன்ன அந்த விஷயத்துக்கான ஆதார வசனம் பாருங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திரத்தின் மூலமாக ஆசாரிய முறைமையை பெற்றார்கள். நியாயப்பிரமாணத்தை அதன் நிமித்தமாய் பெற்றார்கள். என்ன முறைமையின்படி? லேவி கோத்திரத்தின் மூலமாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சீனாய் மலையில இருந்த பொழுது அந்த மலையிலே ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததின் மூலமாக அன்றையிலிருந்து லேவி கோத்திரத்தின் மூலமாக தான் கர்த்தர் எதை கொடுத்தார்? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது. வேறொரு ஆசாரியர்னு யாரை சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை சொல்லுது. வேறொரு ஆசாரியர் நமக்கு எழும்ப வேண்டியது என்ன? அடுத்த வசனம் பாருங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும்.
இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவருமாய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாயிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்திலே தோன்றினார் என்று பிரசித்தமாய் இருக்கிறது. அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றும் ஒன்றும் சொல்லவில்லையே. அப்ப இப்ப நம்ம என்ன முறைமையின்படி கொடுக்கிறோம், செய்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, மெல்கிசேதேக்கின் முறைமை. அப்ப நம்ம ஏன் யூத கலாச்சாரத்தை பின்பற்றுவதில்லை? நம்ம ஏன் யூதர்களைப் போல நியாயப்பிரமாணம் பின்பற்றுவதில்லை? ஏனென்றால் அது லேவி கோத்திரத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் முறைமைகள். அப்ப நம்ம இப்ப என்ன முறைமையை பின்பற்றோம்? மெல்கிசேதேக்கின் முறைமையை பின்பற்றுகிறோம். காரணம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால தான் இயேசு பாருங்க, தேவாலயத்துக்கு போகும்போது அவருக்கு உடனே என்ன கொடுத்துட்டாங்க? பிரசங்கம் பண்ண அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா கலாச்சார முறைமையின்படி இயேசு இன்னும் என்ன செய்யல? முறைப்படி அவர் எதையும் கற்றுக்கொள்ளல. முறைப்படி அவர் எதையும் அவங்களுடைய முறைமைப்படி. அப்போ உதாரணமாய் சொல்லணும்னா, பவுல் கமாலியலின் பாதத்திலிருந்து எல்லாத்தையும் என்ன செய்தாராம்? கற்றுக்கொண்டார். ஆனா இயேசு இன்னும் என்ன செய்யல? கற்றுக்கொள்ளல. ஆனா சர்ச்சுக்கு போனவனே இயேசுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? பிரசங்கம் பண்ண கொடுத்துட்டாங்க. அவருடைய 12 வயதிலே அவர் வேதபாரகர்களிடத்தில் என்ன செய்தாராம்? கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் காரணம் என்ன? காரணம் ஆபிரகாமினால் கொடுக்கப்பட்ட, அவர் அன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கு ஏதுவாக இயேசு தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்திருக்கிறார் என்பதை அன்றைக்கு இருந்த வேதபாரகர், அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் அறிந்து கொண்டார்கள். இதுதான் யாருக்கு கோபம் வந்துச்சு தெரியுமா? இந்த சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தவன். இன்னைக்கு நிறைய நேரம் சபையை குறித்து கோபப்படுகிறவர்களே நிறைய இருக்காங்க. சபையை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் நிறைய. அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இந்த முறைமைக்குள் இல்லாதவர்கள். அப்ப இந்த முறைமையின்படி உள்ள காரியம் அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய், 15ஆம் வசனம் பாருங்க, அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. 17ஆம் வசனம் பாருங்க, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரான். அல்லேலூயா. நாம் ஏதோ உலக மதம் மாதிரி நினைக்க கூடாது. மதமாக நினைக்கிறது இது மதம் அல்ல. அல்லேலூயா. தேவனண்டை நீங்கள் பரிசுத்தமாய் செல்வதற்கான ஒரு வழியாக கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். சபை அல்லாத எந்த ஊழியங்களும் கடைசி நாட்களிலே செல்லாது, வருகையிலே செல்லாது. சபை மட்டும்தான் செல்லும். அதை எப்படி பாஸ்டர் சொல்வீங்க? வேதம் சொல்லுகிறது. சபைக்குள்ளே இருக்க வேண்டிய ஊழியம்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் வெளியே கிடக்கு. ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்கணும்? சபைக்குள்ள, சபை மூலமாக தான் செய்யணும். அதெல்லாம் இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் ஒரு முறைமையை வைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேவாய் அவர் இருந்தார் என்றால், அவர் எப்படி யெகோவா ஈரேவாக இருந்தார்? எப்படி இருந்தாருங்க? அவர் கொடுத்தார். அப்போ கொடுப்பது என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நன்றி செலுத்தும் ஒரு வழி. நீங்க கொடுக்கிறது என்னதுங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாருங்க, எனக்கு வழி நடத்தினாருங்க, என்னை பலப்படுத்தினாருங்க, அவர் எனக்கு சுகம் தந்தாருங்க, அதனால நான் அவருக்கு என்னைய கொடுக்குறேன். அவர் எனக்கு கை நிறைய சம்பாத்தியத்தை கொடுத்தாருங்க, அதனால தசம்பாகம் கொடுக்குறேன். அவர் என்னைய இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கிறாருங்க, எனக்கு நிறைய சொத்து வாங்க உதவி செய்தாருங்க, இந்த பொருள் வாங்க உதவி செய்தாருங்க, அதற்கு ஈடா சபையில் நான் ஒரு பொருளை வாங்கி வைக்க கர்த்தர் உதவி செய்தாருங்க. இந்த எண்ணங்கள் வருதா பாருங்க. என்ன நடந்தா என்ன? நம்ம எல்லாரும் கொடுக்கிற எண்ணம், உணர்வை வைத்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அளவு முக்கியம் அல்ல. மறுபடி நான் ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் அதை புரியும்படி நான் சொல்ல வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. சொல்லிட்டாரே அப்படின்னு விசனப்பட்டு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஐயோ பைய கொண்டு முன்னால் நீட்டிட்டாரேன்னு கட்டாயப்படுத்தியும் கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு பாருங்க. அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு? தன் மனதில் நேமித்தபடி. ஏன் மனசை சொல்லியிருக்காங்க? ஆபிரகாமுடைய அந்த மனது, அதுதான். அல்லேலூயா. நான் இன்னும் கொடுக்கறத பற்றி பேசினா இன்னொரு 2 மணி நேரம் கூட பேசுவேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போன பொழுது
மோசேட்ட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மோசே, ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கு? ஜனங்கள்கிட்ட வாங்கு. ஆனா எப்படி சொல்லி சொன்னார் தெரியுமா? எல்லார்ட்டையும் வாங்கிடாத. யாருக்கு யார் மனசுல கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கோ அவங்கள்ட்ட மட்டும். மனசார கொடுக்காதது எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. என் வேலையில் அது எதுவும் செய்யக்கூடாது. மனசார கொடுக்காத ஆள்கிட்ட இருந்து வாங்கி ஒரு வேலையும் எனக்கு செய்யக்கூடாது. யார்கிட்ட இருந்து செஞ்சாலும் நீ மனசார கொடுக்குற ஆள்கிட்ட மட்டும் என்ன செய்? வாங்க. ஏன் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை செய்யும் போது அவர் அப்படித்தான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் சொல்லியிருக்கிறது, தன் மனதில் நேமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில். அவ்வளோதான். அப்போ நீங்கள் கொடுக்குற அளவில் ஆண்டவர் பிரியமா இல்லை. எதில் பிரியமா இருக்காரு? கொடுக்குற உங்கள் மனசில் தான் பிரியமா இருக்கார். அல்லேலூயா. ஐயோ சர்ச்சுக்கு வந்துட்டோம் கொடுக்கணுமே எல்லாம் கிடையாது. நீங்கள் உற்சாகமாக கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் என் வேலைக்காக ஓடுறேன், ஆடுறேன், வர்றேன், போகிறேன், எல்லாம் செய்கிறேன். அப்போ அதுக்கு நான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 7:55 சர்ச்சுக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் சனிக்கிழமை ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி எப்பயாவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? போகிற நேரம் போவோம், வார நேரம் வருவோம். இல்லை, உங்களை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. அல்லேலூயா. எப்படி கொடுக்கறது? கொடுக்க முடியும். உங்களால், உங்கள் எல்லாராலையும் கொடுக்க முடியும். எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்கிறீங்க? அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்களால் கரெக்டாக கொடுக்க முடியும். ஆனால் என்ன இல்லை? மனசு இல்லை. அந்த மனசு முக்கியத்துவப்படுத்தலை. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற முன்னுரிமை கொடுக்கல. அதனால உங்களால் சரியாக என்ன செய்ய முடியல? ஈடு கொடுக்க முடியல. பாஸ்டமா, நான் வாரம் டீ போட்டு தரேன். அது அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க நேரத்தை காலையில் எந்திரிச்சு அவங்க தான் டீ போட்டுட்டு வருவாங்க. எதுக்கு செய்யணும் கட்டாயமா? இல்லை. என்னது கொடுப்போம்? என்ன கொடுப்போம்? நம்மளால் முடிஞ்சதை எப்படியாவது என்னென்ன செய்ய சின்னதாக செஞ்சு ஆண்டவருக்கு கொடுப்போம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொடுத்தல் என்பது பணத்தில் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, உங்க வாயை திறந்தே சொல்லுங்க. ஆமாம், கொடுத்தல் என்பது எதில் தான் இருக்கு? மனசில் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனதார என்ன கொடுப்பேன். அதை தான் நான் சொல்லுவேன். மற்றதை கொடுக்கறத பற்றி நான் சொல்ல விரும்பலை. எல்லாரும் நான் சொல்கிறத சொல்லுங்க. ஆண்டவரே மனதார என்ன நான் கொடுப்பேன். அல்லேலூயா. உற்சாகமாய் உங்களை நீங்கள் கொடுங்கள். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொடுப்பதினுடைய அவசியம் நிறைய இருக்கு, ஆனால் சொல்ல நேரம் இல்லை. லூக்கா 6:38 இப்படி சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்க. நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து அவர் உங்கள் மடியிலே போடுவார். எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் சிரிப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோ கொடுக்கோம்னு தெரில, ஆனால் அவர் எப்படி கொடுக்காராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. ஒரு பாத்திரத்தில் அரிசி கொட்டும் போது, எங்கள் வீட்டில் அரிசி கொட்டும் போது நான் கொட்டிட்டு மேலே வந்தவொடனே அதை போட்டு என்ன செய்வேன்? ஒரு அசைப் அப்படியே ஆட்டினா அது அப்படியே கீழே இறங்கும் கொஞ்சம். அப்போ இன்னும் கொஞ்சம் கொட்டலான்னு. அது மாதிரி யார் தருவாவான்? ஆண்டவர் தருவார். ஆனால் முன்னக்கூட்டி யாரை சொல்கிறாரு? நம்மளை. நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார். அதுக்கு பிறகு ஒன்று சொல்லிட்டார் பாருங்க, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இப்போ நீங்கள் அளக்கிற அளவு உங்களை கொடுப்பதில் எப்படி அளக்குறீங்க? பணத்தை மறுபடியும் சொல்லலை, உங்களை தான் சொல்கிறேன். உங்களை சரியாய் கர்த்தருக்கு அளந்து கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, இடப்பட்ட நாள் வாங்க, உங்களை கொடுங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் சர்ச்சில் உட்காந்து நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அழகாக வந்து ஜெபம் பண்ணுங்க. சபை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. எல்லா நேரமும் நான் என்னைய கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குது. இந்த நேரத்தில் சபையில் வந்து உட்காந்து நான் பைபிள் வாசித்து பாட்டு பாடி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். சத்தமாக செய்யணும்னு விருப்பம், வீட்டில் செய்ய முடியல, இங்கே செய்கிறேன். வாங்க வந்து உட்காருங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்றேன் பாஸ்டர், தயவுசெய்து உட்காருங்க. எல்லா சகல ஏற்பாடும் செய்யப்படும். அல்லேலூயா. நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கேன் பாஸ்டர், ஆனால் ஃபாஸ்டிங் இல்லை, ஆனால் இருந்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஜெபம் பண்ணி பாருங்கள், மத்தியான சாப்பாடு உங்களை தேடி வரும். ஹலோ, அது யார் தருவா? பாஸ்டரே போய் வாங்கிட்டு வருவார். ஏன் பாஸ்டர் அப்படி வாங்கி தரீங்க? ஏன்னா உட்கார்ந்துருக்கிற ஆள் யார்? உட்கார்ந்துருக்கிறவங்க அர்ப்பணித்து கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் தருவேன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ என்னைய தானே ஏவுவார். சபையில் எல்லாத்தையும் என்னைய தானே ஏவுவார். அப்போ உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு அங்கே ரெடியாக வந்து நிற்கும். பாஸ்டர் நாங்கள் 5 பேர் வந்துட்டா கண்டிப்பாக ரெடியாக இருக்கும், 10 பேர் வந்துட்டா கண்டிப்பாக ரெடியாக இருக்கும். ஏன் ரெடியாக இருக்கும்? கர்த்தருக்காக நாம் ஒன்றை செய்தால் அவர் நம்மை வெறுமையாய் சும்மா என்ன செய்ய மாட்டார்? அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. அதுக்காக கரெக்டாக 1 மணிக்கு ஜெபம் பண்ண வந்துடாதீங்க. நான் சொல்கிறது காலையில் 9 மணிக்கு வந்தாலும் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணாதான் இடையில அது கிடைக்கும்னு சொன்னேன். ஆமென். கர்த்தருக்காக உங்களை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.